ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன் டெட் 2025 மேத்ஸ் பேப்பர் 1 மாடல் கொஷின் பேப்பர் 3 தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 3 ஃபார்முலா மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். 1 centimeter cube equal to 1 milliliter. 1 decimeter cube equal to 1 liter. ஸோ இந்த மூணுத்தையும் ஃபார்முலா மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், மீட்டர் அப்படிங்கிறது ஒரு லென்த்தை குறிக்கக்கூடிய ஒரு யூனிட், லிட்டர் அப்படிங்கிறது லிக்விடை குறிக்கக்கூடிய ஒரு யூனிட். ரெண்டுத்துக்கும் எப்படி மேடம் கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படின்னா பாருங்கள், 1 மீட்டர் கியூப் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்னா 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது 1 மீட்டர் லென்த்து, 1 மீட்டர் பிரெத்து, 1 மீட்டர் ஹைட்டு. இப்போ இப்படி வச்சு ஒரு கியூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு டேங்க் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேங்க்கில் என்னால் 1000 லிட்டர் வாட்டரை வந்து ஃபில் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுதான் இதோட மீனிங். 1 மீட்டர் லென்த்து, 1 மீட்டர் பிரெத்து, 1 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு கியூபிக் டேங்க்கில் வந்து என்னால் 1000 லிட்டர் வாட்டரை வந்து ஃபில் பண்ண முடியும். வாட்டரோ ஏதோ ஒன்று சம்திங் லிக்விடை வந்து ஃபில் பண்ண முடியும். அதனால தான் 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் கியூப்ங்கிறது 1 மில்லி லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். 1 டெசிமீட்டர் கியூபுங்கிறது 1 லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ கொஷின்ஸ் பாருங்கள். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர், இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 1 டெசிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர், இதுவும் கரெக்டு தான். 1000 சென்டிமீட்டர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர், இது மட்டும் எப்படின்னு பார்ப்போம். இந்த ரெண்டாவது இதை பாருங்கள், 1 சென்டிமீட்டர் கியூப்ங்கிறது 1 மில்லி லிட்டர். அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டர்னால் நமக்கு என்ன வரும்? 1 லிட்டர்னு வந்துடும். ஸோ 1000 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர், இதுவும் கரெக்டு தான். இந்த மூணுமே கரெக்டு. ஸோ இதில் எது தப்பு அப்படின்னா 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 100 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்து ஒரு பெருசாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நமக்கு ரெண்டே ஆப்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்று ப்ளஸ்ஸு, ஒன்று டிவிஷன். சரியா? இப்போ போர்ட்மாஸ் ரூல் படி நம்ம முதல்ல டிவிஷன் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் பண்ணணும். சரியா? இப்போ இதில் டிவிஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டாக முதல்ல உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அடுத்து வர ப்ராக்கெட் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரணும். சரியா? இப்போ உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் நமக்கு என்ன இருக்குனாக்க 1 + 1/2ன்னு இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 + 1 3/2ன்னு வரும். ஸோ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற இடத்துல எனக்கு ஆன்சர் வந்து 3/2 வந்திருக்கு. அந்த 3/2வோட அடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 1 நம்ம வந்து பண்ணணும். அப்போ அதில் வந்து என்ன இருக்குன்னா 1 டிவைடட் பை இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதோட ஆன்சர் வந்து எனக்கு 3/2. அப்போ 1 டிவைடட் பை 3/2னா டிவிஷனுக்கு இந்த சைடு இருக்கிறத நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும், இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ 1/3/2ன்னு அர்த்தம். அப்போ அதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2/3ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இந்த 1 டிவைடட் பை இந்த ப்ராக்கெட்டோட ஆன்சர் எனக்கு 2/3. இந்த 2/3யோட இந்த 1 வந்து ஆட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த 2/3 கூட ஒரு 1 ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? எனக்கு 5/3 அப்படின்னு வரும். சரியா? இந்த 5/3 கூட அடுத்தது இந்த ஒரு 1 இருக்குது, இந்த 1 வந்து நான் வந்து டிவைட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டிவைடட் பை 5/3 அப்படின்னு வரும். அப்போ 1/5/3 அப்படின்னாக்க 3/5ன்னு வந்துடும் இல்லையா? அப்போ இந்த 1ஓட நான் இந்த 5/3 வந்து பண்ணிவிட்டு 3/5ன்னு வந்திருக்கு. அந்த 3/5 கூட இங்கே ஒரு 1 இருக்குது பாருங்கள். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 8/5ன்னு வருமா? 8/5ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு ஆன்சர் வந்து 8/5ன்னு கிடச்சிருக்கு. அதோட முன்னாடி ஒரு 1 டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்னா அடுத்த ஸ்டெப்பு, லாஸ்ட் ஸ்டெப்பு 1 டிவைடட் பை 8/5ன்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 5/8. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இந்த சம்முக்கு என்னன்னாக்க பி ஆப்ஷன் தான் 5/8. ஓகேவா?
இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம். √3 = 1.732 எனில் 1/√3 என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அப்படியே 1/√3 √3க்கு அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னாக்க 1/1.732ன்னு வரும். இதை டெசிமலில் மாற்றுறதுக்கு வந்து நமக்கு கஷ்டப்படுவோம் இல்லையா? அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1/√3 வந்து நான் நியூமரேட்டர் டினாமினேட்டரை வந்து நான் √3ஆலேயே மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நியூமரேட்டர் என்ன கிடச்சிரும்? √3ன்னு கிடச்சிரும். டினாமினேட்டர் என்ன கிடச்சிரும்? √3 × √3 3 அப்படின்னு கிடச்சிரும். சரியா? இப்போ √3க்கு மேலே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 3ஆல் டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 1.732வை 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்க 0.17ல் எத்தனை 3 இருக்கும்னா 5 3s are 15, பேலன்ஸ் 2 இருக்கும் 23, 7 3s are 21, பேலன்ஸ் 2 இருக்கும் 22, 7 3s are 21, பேலன்ஸ் வந்து அவ்வளோதான். இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து 0.577. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்ப்போம். 7:15 முற்பகலிற்கும் 9:03 பிற்பகலிற்கும் உள்ள நேர இடைவெளி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 7:15 AM 9:03 PM ரெண்டுத்துக்கும் உள்ள டைம் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த சம்மில் வந்து ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ரயில்வே டைமுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு சம் போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 9:03 PM அப்படின்னாக்கா அதோட ரயில்வே டைம் வந்து 21:03 ஹவர்ஸ்னு வரும். 7:15 AMங்கிறது அது அப்படியே தான் இருக்கும், 7:15 தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம 21:03 அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து 20 hours 03 வந்து 63 அப்படின்னு நம்ம பிரிச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து 7:15 இதை இப்படியே போட்டுப்போம். இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். 13 அப்படின்னாக்கா 8 வந்துடும். ஸோ 48ன்னு வந்துடும். 20ல் 7 போச்சுன்னா 13 அப்படின்னு வரும். அதாவது 13 மணி நேரம் 48 நிமிஷம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இதை நீங்கள் வந்து ரயில்வே டைமில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களின் சராசரி எடை 42 கிலோகிராம். அவ்வகுப்பு ஆசிரியர் எடையினையும் சேர்த்தால் சராசரி 1 அதிகரிக்கிறது எனில் அந்த ஆசிரியரின் எடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து நம்ம எப்போவுமே சராசரி ஆவரேஜ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்க ஆவரேஜ் வந்து சம் ஆஃப் த அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதாவது எல்லாத்தோட டோட்டலையும் நம்ம வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதோட கீழே வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனையும் நம்ம வந்து எப்போவுமே போடுவோம் இல்லையா? ஸோ இங்கே நான் உங்களுக்கு சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சராசரி இஸ் ஈக்குவல் டு கூடுதல் பை எண்ணிக்கை. நமக்கு கொஷினில் வந்து கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கூடுதல் வந்து நமக்கு கொடுக்கல, சராசரி தான் கொடுத்துருக்காங்க, 42ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து 40. அப்போ நமக்கு கூடுதல் இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ சராசரி ஈக்குவல் டு கூடுதல் பை எண்ணிக்கை. 42 போட்டுட்டேன், கூடுதல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சராசரியையும் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு கூடுதல் கிடச்சிரும். சரியா? அப்போ 42 × 40 நமக்கு என்ன வருதுனாக்கா 1680 அப்படின்னு வந்துடுது. இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசிரியரோட எடையையும் சேர்க்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆசிரியரோட எடை நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் ஆசிரியரோட எடையை எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ ஏற்கனவே கூடுதல் வந்து 1680 இருக்குது. அதோட ஆசிரியரோட எடையை கூட்டணும் அப்படின்னு சொன்னால் புதிய கூடுதல் நமக்கு கிடைச்சிரும். நியூ ஆவரேஜ் நமக்கு நியூ டோட்டல் நமக்கு கிடைக்கும். அப்போ 1680 கூட்டல் எக்ஸு. இப்போ அப்படி நம்ம ஆசிரியரோட எடையை சேர்த்தா சராசரி வந்து உங்களுக்கு 1 வந்து அதிகரிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நமக்கு சராசரி 42, அதுலேருந்து 1 கூடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? நமக்கு நியூ ஆவரேஜ் வந்து 43ன்னு வந்துடும். இப்போ புதிய எண்ணிக்கை எவ்வளோ வரும்? ஏற்கனவே 40 பேர் இருக்காங்க, ஆசிரியரோடு சேர்த்து 41 பேர் வந்து வந்துடுவாங்க இல்லையா? அப்போ நியூ ஆவரேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்க புதுசாக கண்டுபிடிச்ச
டோட்டல் பை புதுசாக வந்த எண்ணிக்கை, அதை ரெண்டுத்தையும் தானே நம்ம பண்ணணும். அப்போ போட்டிருக்கேன் பாருங்கள், புதிய சராசரி வந்து நமக்கு 43 கிடச்சிருக்கு, புதுசாக வந்த டோட்டல் வந்து 1680 + எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு, புதுசாக வந்த எண்ணிக்கை வந்து 41ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு எக்ஸு கிடச்சிரும். சால்வ் பண்ணும்போது முதல்ல என்ன செய்வோம், இந்த 41 டிவைடில் இருக்கிறதுனால இதை இந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் எக்ஸு வேணுங்கிறதுனால இந்த வந்த ஆன்சர் கூட இந்த 1680 நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆசிரியரோட எடை வந்து நமக்கு 83 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தனி வட்டியில் 8 வட்டி வீதத்தில் அசலானது டேஷ் ஆண்டுகளில் 3 மடங்காகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசல் அப்படின்னாக்க நம்ம பி அப்படின்னு எடுத்துப்போம். பி நமக்கு எவ்வளோன்னு கொஷினில் கொடுக்கல. வட்டி வீதம் அப்படின்னா நம்ம எப்போவுமே அதை ஆர் அப்படின்னு எடுத்துப்போம். அது வந்து 8%ன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகளில்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் நம்ம என் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ அமௌண்ட் வந்து எனக்கு எப்படி ஆகுதா, இருக்கிற பிரின்சிபல் வந்து நமக்கு ஏதோ குறிப்பிட்ட ஆண்டுகளில் நமக்கு 3 மடங்கு ஆகுது. அப்போ 3p ஆகுது அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போ அமௌண்ட்டுனா என்ன அர்த்தம், பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணும்போது தான் எனக்கு அமௌண்ட்டு கிடைக்கும் இல்லையா? அப்போ இதுலேருந்து நமக்கு ஐ கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும், 3pயில் p போச்சுன்னா 2p அப்படின்னு வந்துடும். ஐயோட ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம், p(n)r/100 இப்படின்னு படிச்சிருப்போம். = 2p அப்படின்னு வரும். இப்போ இந்த p கேன்சல் ஆகிடும். r வந்து நமக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n × 8/100 = 2 அப்படின்னு வரும். நமக்கு இதில் n கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்க 200/8ன்னு வரும். 200 8ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்க 25 அப்படின்னு வரும். ஸோ 25 வருஷம் கழித்து தான் நமக்கு வந்து பிரின்சிபல் வந்து 3 மடங்கு ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர் பி ஆப்ஷன் 25. ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இரு இயல் எண்களின் கூடுதல் ஒரு இயல் எண். இயல் எண் அப்படின்னாக்க நேச்சுரல் நம்பர். 2 நேச்சுரல் நம்பரை கூட்டினாக்க நமக்கு நேச்சுரல் நம்பர் தானே வரும். இப்போ 5 + 2னாக்க 7 தான் வரும். 3 + 4னாக்க 7 தான் வரும். 4 + 8னா 12 தான் வரும். ஸோ 2 நேச்சுரல் நம்பரை கூட்டினா ஒரு நேச்சுரல் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இது கரெக்டு. இரு முழு எண்களின் பெருக்கல் பலன் ஒரு முழு எண். இப்போ 2 முழு எண்ணுனாக்க ஹோல் நம்பர். முழுக்கள் அப்படின்னா இன்டீஜர், முழு எண் அப்படின்னாக்க ஹோல் நம்பர். அப்போ 2 ஹோல் நம்பரை பெருக்குனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹோல் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இதுவும் ட்ரூ தான். இப்போ 3வது ஆப்ஷன் பாருங்கள். இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் ஒரு விகிதமுறா எண் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 விகிதமுறா எண் அப்படின்னாக்க இர்ரேஷ்னல் நம்பர். அப்போ 2 இர்ரேஷ்னல் நம்பரை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு இர்ரேஷ்னல் தான் வரணும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ரேஷ்னலும் வரலாம், இர்ரேஷ்னலும் வரலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 2 + √3 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறா எண், இர்ரேஷ்னல் நம்பர். 2 - √3 அப்படிங்கிறது இதுவும் ஒரு இர்ரேஷ்னல் நம்பர், விகிதமுறா எண். இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் கூட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகிடும், +√3 -√3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் எனக்கு 4ன்னு கிடைக்குது. 4 அப்படிங்கிறது விகிதமுறு எண் இல்லையா? இது வந்து ரேஷ்னல் நம்பர். ஸோ 2 இர்ரேஷ்னல் நம்பரை கூட்டினோன்னா எனக்கு இர்ரேஷ்னல் தான் வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது, ரேஷ்னலும் வரலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ 4வது ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துருவோம். ஒரு விகிதமுறு மற்றும் விகிதமுறா எண்களின் கூடுதல் ஒரு விகிதமுறா எண். இது வந்து ட்ரூ தான். ஏன்னா ஒரு விகிதமுறு எண் அப்படின்னாக்க ஒரு ரேஷ்னல் நம்பர் 3ன்னு எடுத்துப்போம். ஒரு இர்ரேஷ்னல் நம்பர் ஒரு √5 அப்படின்னு எடுத்துப்போம். இதோட கூடுதல் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இர்ரேஷ்னல் நம்பராக தான் கிடைக்கும். ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் கூட்டவே முடியாது. ஸோ இது ஒரு இர்ரேஷ்னல் நம்பராக தான் கிடைக்கும். ஸோ இந்த 4வது ஆப்ஷனும் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ நமக்கு தப்பு எது அப்படின்னாக்க இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் ஒரு விகிதமுறா எண்ணாக தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1
9/16 வர்க்கமூலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில், அதாவது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். ஃபஸ்ட்டு இதில் இடத்தையும் மல்டிப்ளை பண்ணி மேலே இருக்கிறதோட கூட்டணும் இல்லையா. 1 × 16 16, 16 + 9 வந்து 25/16 அப்படின்னு வரும். இதோட வர்க்க மூலம் கேட்டிருக்காங்க, ரூட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நியூமரேட்டர் தனியாக ரூட் எடுத்துக்கணும், டினாமினேட்டர் தனியாக ரூட் எடுத்துக்கணும். ஸோ 5/4 அப்படின்னு வரும். ஆன்சரில் வந்து நமக்கு கலப்பு பின்னத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5/4 கலப்பு பின்னமாக மாற்றணுன்னாக்க ஒரு 4 இருக்கும், பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். ஸோ 1/4 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்ப்போம். ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட அந்த சீக்வன்ஸ் ஃபார்மேட் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணால் 3வது நம்பர் கிடைக்குது பாருங்கள். 1 + 1 2. அடுத்தது 2யும் 3யும் ஆட் பண்ணால் 4வது நம்பர் கிடைக்குது பாருங்கள். 1 + 2 3, 2 + 3 5, 3 + 5 8, 5 + 8 13, 8 + 13 21. இப்போ 13 + 21 தான் இங்கே நம்ம அடுத்த நம்பராக வரணும். அப்போ 21 31 34. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 34. அதாவது அடுத்தடுத்த ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணால் 3வது நம்பர் கிடைக்குது. அந்த மாதிரி இது சீக்வன்ஸில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஷின் பார்ப்போம். 67067 உடன் எதை கூட்ட முழு வர்க்கமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நம்பரை பார்த்தீங்கன்னாக்க இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, சரியா. இது கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும். அதுதான் முழு வர்க்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்மெல்லாம் வரும்போது நம்ம பெருசாக சம் மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லென்த்தியாக வரும். ஸோ இந்த மாதிரி சம்முக்கெலாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த 67067 இந்த நம்பர் வந்து எந்த 2 நம்பருக்குள்ளே வருது அப்படின்னு பாருங்கள். அதாவது 25 ஸ்கொயர் நமக்கே தெரியும் 625 இல்லையா. அதே மாதிரி 26 ஸ்கொயர் நமக்கு தெரியும் 676. அப்போ 25 ஸ்கொயர் அப்படிங்கும் போது இங்கே வந்து 5 டிஜிட் வருது இல்லையா. அதனால நான் 250ன்னு போட்டிருக்கேன், சரியா. அப்போ 250 ஸ்கொயர் எனக்கு வந்து 62500 வருது. 260 ஸ்கொயருங்கிறது வந்து 67600 வருது. அப்போ கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர் வந்து இந்த 2 நம்பருக்குள்ளே தான் நமக்கு லையாக வாய்ப்பு இருக்குது இல்லையா. இந்த 2 நம்பருக்குள்ளே தான் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஃபஸ்ட்டு 3 நம்பர் பார்த்தீங்கன்னாக்க 670 அப்படின்னு வருது. அப்போ 670 அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த 676க்கு இதுக்கு நியரஸ்டாக தான் வருது இல்லையா. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து இப்போ 216 இருக்கா, ஒன்றா 259 இருக்கும், இல்லாட்டி 258 இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னாக்க 259 ஸ்கொயர் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க, 258 ஸ்கொயர் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர் எதுக்கு நியரஸ்டாக வருதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர் வந்து 67067 இல்லையா. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர். இப்போ இந்த நம்பர் வந்து இதுக்கு பக்கத்தில் தான் வருது பாருங்கள். இந்த 665ங்கிறது இது தூரமாக இருக்குது. ஸோ இந்த 2 நம்பர் தான் நமக்கு வந்து நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர். இப்போ 67067ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 67081 வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த சம்லனாக்க 67081லேருந்து 67067 மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 11ல் 7 போச்சுன்னா 4 வரும், 7ல் 6 போச்சுன்னா 1 வரும். ஸோ இது வந்து முழு வர்க்கமாகணும், கொடுத்துருக்கிற நம்பர் முழு வர்க்கமாகணும்னாக்க நம்ம 14 கூட்டினோன்னா தான் நமக்கு வந்து முழு வர்க்கமாகும். அது எதோட வர்க்கம் அப்படின்னாக்க 259ஓட ஸ்கொயர், சரியா. ஸோ இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்ப்போம். படத்தில் உள்ள சமபக்க முக்கோணங்களின் மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இதில் வந்து எத்தனை சமபக்க முக்கோணம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பார்ப்போம். வெளியில் வந்து 6 ட்ரையாங்கிள் இருக்குது, உள்ளேயும் 6 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து 12 ட்ரையாங்கிள் இருக்குது, சரியா. இப்போ
ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா √3/4 a². ஏ அப்படிங்கிறது வந்து அந்த ட்ரையாங்கிளோட சைடு. சரியா, ட்ரையாங்கிளோட சைடு வந்து கொஷினில் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 12 ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 12 இன்ட்டு √3/4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2² 4ன்னு வந்துடும். சரியா, இப்போ 4 நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். ஸோ ஆன்சர் வந்து 12√3. சரியா, இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து √3/4 a². ஏ வந்து கொஷின்லேயே 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதில் வந்து மொத்தம் 12 ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குது. அதனால தான் நம்ம 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 12√3 cm². டி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேவா, இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 85 மீட்டர் நீளமும் 45 மீட்டர் அகலமும் கொண்ட சுவற்றில் வண்ணம் தீட்ட ஒரு சதுர மீட்டருக்கு 8.80 ரூபீஸ் ஆகும் எனில் மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது வந்து வாலை வந்து பெயிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ முதல்ல வந்து ஏரியா ஆஃப் த வால் வந்து கண்டுபிடிக்கணும், பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ 85ஐயும் 45ஐயும் என்ன செஞ்சுக்கணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3825 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு சதுர மீட்டருக்கு 8.80 ரூபீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இத்தனை சதுர மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3825ஐ 8.80ஓட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்க நமக்கு 33660 இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேவா, இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 50 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 40 என கணக்கிடப்பட்டது. அதாவது 50 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வந்து 45, ஆவரேஜ் மார்க் வந்து 45. அதில் 43 என்பது தவறுதலாக 73 அப்படின்னு தப்பாக வந்து மார்க் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து தப்பாக மார்க் பண்ணிட்டாங்க. எப்படின்னா 43ன்னு என்ட்ரு பண்ணியிருக்கணும், அதுக்கு பதிலாக 73ன்னு என்ட்ரு பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், தப்பான மார்க்கை டெலீட் பண்ணிவிட்டு கரெக்டான மார்க்கை ஆட் பண்ணணும் இல்லையா? அப்படின்னாக்க அப்படி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சரியான சராசரி, அதாவது கரெக்டான ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணணுன்னாக்க டோட்டல் கண்டுபிடிச்சிக்கணும். டோட்டல் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மாணவர்கள் அதாவது மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் சராசரியையும் மல்டிப்ளை பண்ணோன்னா தான் நமக்கு டோட்டல் கிடைக்கும். சரியா, அப்போ ராங் ஆவரேஜ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆவரேஜ்னாலே நமக்கு தெரியும் டோட்டல் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ அதோட வேல்யூ வந்து 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ராங் டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதாவது ஆவரேஜையும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு வந்து டோட்டல் கிடைக்கும். இந்த டோட்டல் வந்து தப்பான டோட்டல் இல்லையா? இப்போ இதை நம்ம கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணணுன்னா எது கரெக்டான வேல்யூ, 43 அப்படிங்கிறது கரெக்டு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். எது தப்பான வேல்யூ, 73ங்கிறது தப்பு, அதனால் அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 2227 அப்படின்னு வரும். இப்போ கரெக்டான டோட்டல் எனக்கு கிடைச்சாச்சு. அப்போ கரெக்டான ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த டோட்டலை மேலே போட்டு, இது வந்து 17 வரும். சரியா, இந்த டோட்டலை மேலே போட்டு நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க. ஸோ 50ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 44.4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் 44.4. அவ்வளோதான். அடுத்த கொஷின் பாருங்கள். ஷங்கர் 12 ரூபாய் வீதம் 6 ஆப்பிள்களும் 3.50 ரூபாய் வீதம் 12 ஆரஞ்சுகளும் வாங்கினான். கடைக்காரரிடம் 200 கொடுத்தால் மீதி வாங்க வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அதாவது ஒரு ஆப்பிளுக்கு வந்து 12 ரூபாய். அப்போ 6 ஆப்பிளுக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 12ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 72ன்னு வந்துடும். சரியா, அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு வந்து 3 ரூபாய். அப்போ 12 ஆரஞ்சு அப்படிங்கும்போது நமக்கு 42 ரூபாய் ஆகிடும். சரியா, அப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ செலவாச்சுனாக்கா 114 ரூபாய் செலவாச்சு. இப்போ நம்ம 200
ரூபாய் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ மீதி நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னாக்கா 200ல் 114 மைனஸ் பண்ணோன்னா 86 ரூபாய் வந்து கடைக்காரர் வந்து நமக்கு திரும்பி கொடுக்கணும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 86 rupees. Thank you for watching.